Morning to all. Today we are discussing about economics chapter 1 introduction to microeconomics. Previous வீடியோவில் 3 definitions பார்த்தோம். டோட்டலாக 4 definitions இருக்குது. இப்போ வந்து 3 definitions பார்த்துருக்கோம். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா growth definition. உங்களுக்கான ஒர்க்கும் ஹோம்ஒர்க்கும் நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கப்பா இமீடியட்டாக எனக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா growth definition யாருடைய எதுனா சாமுவேல்சனுடையது. த மாடர்ன் ஏஜ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுல் சாமுவேல்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நேம் பால் ஆண்டோனி சாமுவேல்சன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாரு பவுல் ஆண்டனி சாமுவேல்சன். இவருடைய புக் வந்து நேம் என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டு எ புக் அண்ட் இன்ட்ரோடக்டரி அனாலிசிஸ் இன் 1948. புக்கோட நேமு அண்ட் இயர் வந்து மார்க் பண்ணிக்கோ. He define economics as the study of how man and society choose with or without the use of money to employ scarce productive resources which could have alternative uses சொல்லுவாங்க. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா இவர் சாமுவேல்சன் அவருடைய டெஃபினேஷனில் பாருங்கள். டிஃபைன் growth definition கேட்கலாம் உங்களுக்கு கொஷின்ஸு 2 மார்க்கில் அதை மார்க் பண்ணிக்கோ. அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் சொல்கிறாங்க ஸ்டடி ஆஃப் ஹவு மேன் அண்ட் சொசைட்டி சூஸ். ஒரு சொசைட்டியில் வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க ஒரு மேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுறாங்க ஆர் வித்தவுட் யூஸ் ஆஃப் மணி. பணத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லை யூட்டிலைஸ் பண்ணாமல். அப்போ டு எம்ப்ளாயி ஸ்கேர் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ். ஸ்கேர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையாக இருக்கும். ஸ்கேர்சிட்டி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாமல் இருக்கும். அப்போ அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது அதை வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் மாற்று வழியில் வேறு வித வழியில் பயன்படுத்தலாம். அப்போ டு ப்ரொடியூஸ் commodity over time and distribute to them for consumption சொல்லுவோம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணிக்கணும், ஃப்யூச்சர்லேயே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த ஸ்கேர் ரிசோர்ஸஸ் இப்போ எக்ஸாம்பிள் கோல்ட், பெட்ரோலியம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த ரிசோர்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போவே நம்ம ப்ரெசண்ட்லேயே கன்சம்ஷன் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கன்சம்ஷன் பண்ண முடியாது. இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்யூச்சர்லி கன்சம்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஸ்கேர் ரிசோர்ஸை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் அவருடைய டெஃபனேஷன். இன்றைக்கி ஸ்கேர்சிட்டியாக இருக்கக்கூடிய வளங்கள், அதாவது பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய வளங்கள். தமிழ் மீடியம் கவனிச்சுக்கோங்கப்பா, இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பற்றாக்குறையான இருக்கக்கூடிய வளங்கள் ஸ்கேர்சிட்டி ரிசோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணணும், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ரிசோர்ஸை பற்றி தான் இவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வேறு வழியில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அப்போ நவ் அண்ட் இன் த ஃப்யூச்சர் அமாங் வேரியஸ் பீப்புள் அண்ட் குரூப் ஆஃப் சொசைட்டி. ஒரு குரூப் ஆஃப் சொசைட்டியில் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஃப்யூச்சர்லேயும் ப்ரெசண்ட்லேயும். சரி, ஓகே. இதில் பாருங்கள், மாடர்ன் எக்கனாமிக்ஸ்ட் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த அனாலிசிஸ் ஆஃப் ப்ராப்ளம் அரைசிங் ஃப்ரம் ஸ்கார்சிட்டி ஒன்லி. இவருடைய டெஃபினேஷனை வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட், யாராலையும் என்ன பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. பட் அவர் என்ன பண்ணுறாருனா 2 டெஃபினேஷனையும் என்ன பண்ணுறாரு மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்கார்சிட்டி அண்டு வெல்ஃபேர் டெஃபினேஷன். வெல்ஃபேர் டெஃபினேஷன் யாருடையது? Who is author of welfare definition? யார்? ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஓகேப்பா. அப்போ ஸ்கேர்சிட்டி யாருது? லயனல் ராபின்ஸ். அப்போ 2 டெஃபினேஷனையும் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். நாட் சாட்டிஸ்ஃபைடு. அவர் வெல்ஃபேரை பற்றி சொல்லியிருப்பார், இவர் வந்து ஸ்கேர்சிட்டியை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேப்பா. பட் இவரை பொறுத்த வரைக்கும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எதை வந்து அரைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி ஒன்லி. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். த மேஜர் இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் டெஃபினேஷன் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். அவருடைய டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்துக்கான ஒரு டெஃபினேஷன் தான் இவருது. அவருடைய கான்செப்டை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ராபின்ஸ். சாமுவேல்சன் ஸ்டேட் தட் the means are scarce in relation to unlimited end and that such means could be put to alternative uses. இன்றைக்கி ஹியூமன் பீயிங்கோட வாண்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விருப்பங்கள்னு சொல்லுவோம். வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட்னு சொன்னோம், போன கிளாஸ் அவங்க சொன்னோமா. வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் மீன்ஸ் ஒரு அவங்களுடைய பிஹேவியர் மீன்ஸ் பழக்க வழங்க, ஹேபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ அவங்க பழக்கவழக்கங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாண்ட், எண்ட் மீன்ஸ் வாண்ட்டுன்னு அர்த்தம். எண்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் மீன்ஸ் நம்மளுடைய விருப்பங்களை பொறுத்த வரைக்கும் எல்லையற்றவையாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது அப்படின்னா, நான் ஹங்க்ரியாக இருக்கப்போ நான் ஃபுட்டு வந்து ஈட் பண்ணிக்கிறேன், சாப்பாடு சாப்பிட்டுறேன், எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறப்ப. நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும், ஒரு 1 hour கழித்து ஒரு ட்ரிங்கிங் டீ ஆர் காஃபி குடிக்கிற மாதிரி தோணும். நெக்ஸ்ட்டு அப்போ என்னுடைய வாண்ட் என்ன ஆகும், விருப்பங்கள் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அகெயின் அண்ட் தட் சச் மீன்ஸ் குட் பி புட் டு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அப்போ ஸ்கேராக இருக்கும், பற்றாக்குறையாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு அதை அல்டர்னேட்டிவாக வேறு வேலை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யார் சொல்லியிருக்காரு, லைனல் ராபின்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாமுவேல்சன் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாமுவேல்சன் மேக் இஸ் டெஃபனேஷன் டைனமிக் பை இன்க்ளூடிங் த எலிமெண்ட் ஆஃப் டைம் இன் இட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த டெஃபனேஷனை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் த எலிமெண்ட் ஆஃப் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு. அப்போ காலத்தை வந்து சொல்லியிருக்காரு. தேர்ஃபோர் இஸ் டெஃபனேஷன் கவர் த தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். இந்த தியரி எதை கவர் பண்ணியிருக்கு, எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு சாமுவேல்சன் டெஃபனேஷன் இஸ் அப்ளிகபிள் ஆல்சோ இஸ் பார்டர் எக்கானமி. பார்டர் எக்கானமி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ் ஒன்லி. எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்ஸ்க்கு பதில் ஒரு கூட்ஸை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அப்போ மணியை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. வேறு மணி இஸ் நாட் யூஸ்டு. பணத்தை வந்து எப்பயுமே அந்த இடத்துல அது பயன்படுத்த மாட்டாங்க பார்டர் எக்கானமியில். பார்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேப்பா. அப்போ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய டெஃபினேஷன் வந்து அதுக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்ளிகபிள் ஆல்சோ இன் பார்டர் எக்கானமி, அதுக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கேபிட்டலிஸ்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது, மிக்ஸ்ட் எக்கானமிலையும் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. பட் அப்ளிகபிள் ஆல்சோ இன் பார்டர் எக்கானமி. எங்கே, அதாவது பண்டமாற்று பொருளாதாரத்தில் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும், அவருடைய தியரி அப்ளை பண்ண முடியும். பட் அந்த எக்கானமியில் வேர் மணி இஸ் நாட் யூஸ்டு. பணத்தை வந்து யாருமே என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துறது கிடையாது. அப்போ இஸ் டெஃபனேஷன் கவர் வேரியஸ் ஆஸ்பெக்ட் லைக் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். இந்த டெஃபனேஷனை பொறுத்த வரைக்கும் எதை கவர் பண்ணியிருக்கேன்னா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு கன்சம்ஷன். ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் இங்கே நம்மளுடைய கன்சம்ஷன் இருக்கும். கன்சம்ஷன் இருக்குது அப்படின்னா தான் அதில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகேப்பா. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது சாமுவேல்சன் ட்ரீட் எக்கனாமிக்ஸ் ஆஸ் ஏ சோசியல் சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சயின்ஸ் ஆர் சோசியல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கொஷின். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சோசியல் சயின்ஸா ஆர் சயின்ஸா? அப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சோசியல் சயின்ஸ்னு நம்ம சொல்லுவோம். என்ன ரீசன்? சோசியல் சயின்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்கோட ப்ராப்ளம்ஸை பற்றி, நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அதனால் எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சோசியல் சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ டேஷ் சயின்ஸ்னு கேட்போம் கொஷின் 1 மார்க்கில். அப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சோசியல் சயின்ஸ். ஓகேவா. பொருளாதாரம் என்பது சமூக அறிவியல்னு சொல்லுவோம். வேரியஸ் ராபின்ஸ் ரிகார்டு இட் ஆஸ் சயின்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர். ராபின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறார் எக்கனாமிக்ஸு. என்ன ரீசன்? இண்டிவிஜுவல் பிஹேவியரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸோட பிஹேவியர், பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது. ஓகேப்பா. அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதுனால தான் இதை வந்து சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் ஈஸியாக சயின்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். கொஷினில் வந்து எக்கனாமிக்ஸ் ஈஸியாக டேஷ் சயின்ஸ்னு கேட்டாங்களா சோசியல் சயின்ஸ்னு எழுதணும் 1 மார்க்கில். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஆல் the definition discussed above, the growth definition stated by Samuelson appears to the most satisfactory. இங்கே இருக்கக்கூடிய டெஃபினேஷனில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய டெஃபினேஷன் growth definition சொல்கிறாங்க. ஓகேப்பா. சரி, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லைகள், பொருளாதாரத்தோட எல்லைகள் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்டெண்ட் மீன்ஸ் விரிவாகிட்டே இருக்கும். அதை வந்து லிமிட்டட் கிடையாது. த ஸ்கோப் ஆஃப் த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் ரெஃபர் டு ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சப்ஜெக்ட் மேட்டர், வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒரு கொஷின் கேட்கலாம், கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரோடைய பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்குது, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், எக்ஸ்சேஞ்ச், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் ஆட் டு பப்ளிக் ஃபினான்ஸ்.
ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோ. இட் த்ரோ light on whether it is on art or science, arts or science, and if science, whether it is a positive science or normative science. ஓகே அப்போ லிசன். அப்போ எக்கனாமிக்ஸ் நம்ம சொல்கிறோம், பொருளாதாரத்தில் வந்து படிக்கிறோம். அப்படிங்கிறப்ப எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸா ஆர் சயின்ஸா. அப்போ போத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், சயின்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ போத். அப்போ வெதர் இட் இஸ் ஏ பாசிட்டிவ் சயின்ஸ் ஆர் நார்மேட்டிவ் சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து பாசிட்டிவ் சயின்ஸா நார்மேட்டிவ் சயின்ஸா. பாசிட்டிவ் மீன்ஸ் இயல்புறை அறிவியல், நார்மேட்டிவ் நெறியுறை அறிவியல்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போத், ரெண்டுக்குமே போத் தான் வரும். எக்கனாமிக்ஸ் இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர். லிசன். வாண்ட்ஸ், கன்சம்ஷன், எஃபோர்ட். அப்போ நம்மளுடைய வாண்ட் வந்து க்ரியேட் ஆகுது, நம்மளுடைய வாண்ட்ஸ் விருப்பங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும். எஃபோர்ட் எடுத்தால் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ண உடனே அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ண உடனே யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அடுத்தது நம்ம கன்சம்ஷன் பண்ணுறோம். ஓகே, இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த பிஹேவியர் அண்ட் இன்ட்ராக்ஷன் அமாங் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ். அப்போ எக்கனாமிக் ஃபோக்கஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா பிஹேவியர்ஸ். அவங்க அப்போ நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அப்போ நம்மளுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அமாங் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர் இருக்காங்க, ப்ரொடியூசர் டு டைரெக்டாக கன்சியூமர்கிட்ட கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும், அவங்களுக்குள்ள லிங்க் எப்படி, அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அவங்களுடைய இன்ட்ராக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதை ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஹோல்சேலர்கிட்ட போகுது, ஹோல்சேலர்கிட்ட ரீட்டைலர்கிட்ட போகுது, ரீட்டைலர்கிட்ட கன்சியூமர்கிட்ட போகுது. அப்போ அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. ஓகேப்பா, அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். பிலாங்கிங் டு அன் எக்கனாமிக் சிஸ்டம். இதை வந்து நம்ம எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். இட் டீல் வித் த ஆக்டிவிட்டீஸ் சச் ஆஸ் த கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம், அவங்களுடைய சர்வீஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம வருமானத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். அப்போ எதுக்கு நம்ம இன்கம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு. லிஸ்ட் அவுட், ஒரு கொஷின் கேட்கலாம், லிஸ்ட் அவுட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி காரணிகளை வந்து வரையற அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி காரணிகள் என்ன இருக்குது, ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாருங்கள், உற்பத்தி காரணிகள் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்டு ஆர்கனைசேஷன். லாஸ்ட் ஒன். ஓகேப்பா, லேண்டுக்கு வந்து நம்ம ரெண்டு வந்து நம்ம பே பண்ணுறோம், லேபருக்கு வந்து வேஜஸ் நம்ம பே பண்ணுறோம், வேஜஸ் கொடுக்குறோம். இது வந்து இன்கம், அவங்களுக்கான இன்கம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கேபிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. லாஸ்ட் ஒன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன்னா தொழில் அமைப்பு. அப்போ அதுக்கான இன்கம் வந்து ப்ராஃபிட். The activities of the rational human beings in the ordinary business of life. அப்போ த ஆக்டிவிட்டீஸ், யாரோடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது. அப்போ நம்ம ரேஷ்னல் கன்சியூமர். ஆர் யூ ரேஷ்னல் கன்சியூமர்? ரேஷ்னல் மீன்ஸ் பகுத்தறிவாளர்னு சொல்லுவாங்க. அதாவது ரேஷ்னல்னால் யார், ரேஷ்னல்னால் யார் சொல்லுவாங்க, பகுத்தறிவாளர்கள்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. பர்ச்சேஸ் பண்ண போகும்போது என்ன பண்ணுறாங்க, காசு உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து நான் கொடுக்குறேன், அதை வந்து நீ என்ன பண்ணுறீங்க, அப்படியே கொடுத்து ப்ராடக்ட் வந்து வாங்க மாட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம ரேஷ்னல்னால் பகுத்தறிவாளர்கள். மினிமம் எக்ஸ்பெண்டிச்சரில் மேக்ஸிமம் பெனிஃபிட்டை வந்து நம்ம ரீச் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறைவான செலவில் வந்து அதிகமான நன்மைகள் வந்து பெறக்கூடியவங்கள தான் நம்ம வந்து ரேஷ்னல் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்லுவோம். இன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் டெய்லி லைஃப்பில் வந்து நடக்கூடியதாக இருக்குது. எக்ஸைட்டிங் சோசியல், லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் இன்க்ளூட் இன் த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ சோசியலாகவும் லீகலாகவும் எக்ஸைட்டிங் இருக்கும், நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம், சமுதாய சட்டம் அதை பற்றி படிக்கிறோம், பகுத்தறிவு உள்ள மனிதர்களை பற்றி நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் பர்சன்ஸை வந்து நம்ம சேர்த்துறது கிடையாது. அண்ட் த சோசியலி அன்அக்செப்டபுள் அண்ட் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மீதி பாயிண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ, பாய்.